7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன், ஓடோடி வந்துட்டேன். இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும். உங்களுக்கும் வணக்கம். நன்றி. சூரியன் எஃப்எம் எல்லாரையும் விட சூரியன் எஃப்எம் வந்து வேற மாதிரி தானே. தனித்துவம், தனக்கான ஸ்டைல், ரேடியோக்களின் தலைவன், அப்படி நிறைய பேர் பட்டங்கள் இருக்கு. தன சூப்பர் ஸ்டார் ரேடியோ. எனவே சூரியன் எஃப்எம் பார்த்து தான் நிறைய பேர் காப்பி பண்றாங்க. அப்ப மற்ற ஆக்கள் சூரியன் எஃப்எம் வேற மாதிரி, வேற லெவல். சூரியன் எஃப்எம் சூரியன் எஃப்எம் போடுங்க, எல்லாரும் சத்தம் வைத்து கேளுங்க. பேப்பர் பிடிக்க நான் வந்திருக்கேன். சூரியன் எஃப்எம். ஓகேண்ணா, வீரகசிரி எடுத்து படிப்போம். இன்னைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்க அமெரிக்க ஒத்துழைப்பை அரசாங்கம் பெற முடியும். பசிலின் அமெரிக்க சொத்து விவகாரம் குறித்து பொதுஜன பெருமுன ஆலோசனை என்று சாகர கேரிய வசத்திர போட்டு இந்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியா வந்து கிடக்கிறது. முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள், முன்னாள் நிதி அமைச்சர் அப்படி சொல்லும் போது எப்படி இருக்கு? பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் இயலுமை அரசாங்கத்துக்கு உண்டு. ராஜபக்சர்கள் குறித்த விசாரணைகளுக்கு விமல் வீரவன்ச ஊடாக சாட்சியம் திரட்ட முயற்சிப்பது முறையற்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர கேரியவசன் தெரிவித்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பியா வந்து கிடக்க. எனவே அந்த செய்தியோடு படுகொலைகள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்து விசாரியுங்கள். சபாநாயகருடனான சந்திப்பில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவிச்சிருக்கிறார். அதை மட்டும் சொல்லல, இந்த புதிய அரசியலமைப்புக்காக இன்னும் 5 ஆண்டுகள் காத்திருக்க முடியாதாம். அதனால உடனடியாக அந்த புதிய அரசியலமைப்பு எழுதுற வேலைகளை ஆரம்பிக்கட்டாம் சொல்லி கொண்டது. பிறகு கடைசி நேரத்தில் நீங்களும் 5 ஆண்டுகளை வெயிட் பண்ண வச்சிருவீங்க, காத்திருக்க வச்சிருவீங்க. அது சரி வராதுன்னு சொல்லியிருக்கிறார். கர்தினால் சொல்லியிருக்கிறார். சபாநாயகர் அவரை சந்திச்சிருக்கிறார், ஆசி பெற்றிருக்கிறார். 5 லட்சம் தொன் அரிசியை மறைத்து வைத்திருப்பது யார்? ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. யாருன்னு தெரியல. அம்பலந்தோட பக்கத்துல எல்லாம் நீண்ட வரிசையாம். இன்னும் பல இடங்கள் அப்படித்தானாம், அரிசிக்காக நீண்ட வரிசை. ரணிலின் கொள்கைகளை மாற்றினால் மீண்டும் வரிசை. பந்துல குணவர்த்தன கடும் விசனம். இவர் முன்னாள் வர்த்தக அமைச்சர் தானே. அவர் சொல்லி இருக்கிறார், ரணிலையாவிட அந்த பொருளாதார மீட்சிக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த தீர்மானங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதை தவிர்த்து மாற்று திட்டங்கள் ஏதும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாடுகளை மறுசீரமைத்தால் மீண்டும் வரிசையுகம் ஏற்படுமாம். இதனை எவராலும் தடுக்க முடியாதாம் என்று முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்த செய்தி வந்திருக்கலாம் பக்கத்துல. ரஷ்ய படையில் உள்ள உறவுகளை மீட்டு தருமாறு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கலாம். இந்த வலிந்து இணைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை, ரஷ்ய படையில் இணைத்த அந்த உறவுகளை மீட்டு தருமாறு ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பாகவும் வெளிவிவகார அமைச்சுக்கு முன்பாகவும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது புகைப்படத்துடன் அந்த செய்தி வந்து கிடக்கணும். ரணிலின் அதே மாதிரி அரிசி மாஃபியாவின் தலைவர் யாராம்? உதயகம்பன்பில விளக்கம் சொல்லி அரிசி மாஃபியாவின் தலைவர் யாராம் என்று உதயகம்பன்பில விளக்கம் கொடுத்திருக்கார். அரசாங்கத்தையும் கடுமையாக எதிர்த்து விமர்சிச்சிருக்கிறார். அத்தியாவசிய மருந்துகள் சிலவற்றுக்கு தட்டுப்பாடாம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிச்சிருக்கிறார். அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். என்னன்னா அத்தியாவசியமான தேவை மருந்துகள் என்றது. ஸ்ரீதரன் செல்வத்தை இன்று சந்திக்கிறார் கஜேந்திரகுமார். தமிழ் தேசிய கட்சி பிரதிநிதிகளுடான சந்திப்புக்கு திகதி குறிக்கவும் உத்தேசமா. வேலையெல்லாம் என்ன, நீ ஒரே அணியில பணிஞ்சு பயணிக்க போறீனமோ? அதான் அப்படிதான் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. பாபம் என்ன நடக்குது. சரி, ஞானம் பிறந்தா சரி. என்னன்னா, அடுத்த புத்தாண்டில் 1 கிலோ அரிசி 300 ரூபாவுக்கு உயருமா? எதிர்கட்சி எம்பி யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னா ஹெக்டர் அப்புகாமி தெரிவிச்சிருக்காரு. அதே போல தமிழ் கட்சிகளை ஒன்றுபடுத்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பாம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒத்துழைப்பு வழங்குதாம் என்ற செய்தியும் வந்திருக்கேன். நிச்சயமாக நாட்டை தூய்மைப்படுத்துவோம், ஊடகங்களும் தூய்மையாகுவது சிறந்ததாம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்த செய்தி வந்துடுது. கிளீன் ஸ்ரீலங்கா, தி கிளீன் ஸ்ரீலங்கா. இது எல்லாரும் கிளீன் சர்வ் தான் எடுக்கணும் ஆம்பளைகள். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இன்றைக்கு வந்து கிடக்கிறது. இலங்கையர்களுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டை இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைத்தால் ஆபத்தாம்.
நாட்டை அடிபணிய வைக்கும் தலையீட்டை இந்தியா முன்னெடுக்கும் எனவும் எச்சரிக்கையாம். தடுத்து நிறுத்துமாறு அமைச்சர் விஜித கேரத்துக்கு மக்கள் போராட்ட முன்னணி அவசர கடிதம் ஒன்றை போட்டிருக்காங்க. விளங்குதோ? முதல் 100 நாட்கள் புஷ்வானம் மக்களை திசை திருப்ப அரசு கடும் முயற்சியாம். தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி முரண்பாடாம். வாய்ப்பை பயன்படுத்துகிறதாம் எதிர்கட்சிகளாம். இந்த சபாநாயகர் போலியான கலாநிதி பட்டத்தை காட்டினதானே, அதுவும் மற்றது சின்ன சின்ன பிரச்சனைகளால அவங்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் கடுமையான வாத பிரதிவாதங்கள், முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் வெளிப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. திருட்ட பிடிக்கிறேன் வந்துட்டு முதல் திருட்ட பிடிச்சதே தங்கள்கிட்ட தானா, கல்வி திருட்டாம். அதான் இந்த சபாநாயகர் தனக்கு இருப்பதாக சொன்ன அந்த பட்டம் என்ன. எனவே அது வந்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லியிருக்கிறார். உதயகம்மன் விழா சொல்லியிருக்கிறார். போலி பேராசிரியர்கள், போலி கலாநிதிகள், போலி வைத்தியர்கள் அமைச்சரவையில் எல்லாமே போலிகள் என்று சொல்லியிருக்கிறார். பிப்ரவரி 4 வரை யாழ் பதிலுக்கு விசேட ரயில் சேவை. அதே மாதிரி தமிழ் மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் சர்வதேச மத்தியஸ்துடன் இணக்கப்பாடு வேண்டும். யாழ் பல்கலைக்கழக கலை பீடாபதி பேராசிரியர் ரகுராம் தெரிவித்த செய்தியும் வந்திருக்கிறார். அரசியலமைப்பு ரீதியில் நடவடிக்கை அரசுக்கு நாமல் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அடுத்ததாக பாரிய மோசடிகள் ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் இறுதி கட்டத்திலாம். நீதிமன்றங்களில் விரைவில் நிறுத்தப்பட உள்ள ராஜபக்சக. நேற்றைய நாள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அந்த சட்டத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்தித்தார், சட்டமாதிபரையும் சந்தித்தார். அவர் சொல்லியிருக்காரு என்ன மாதிரி கிடப்புல நிலுவையில் இருக்குது வழக்குகள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்ப அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு போல. என்னன்னா அதனால அந்த கிடப்புல இருக்க வழக்குகள் எடுத்து உடனடியாக விசாரிங்க முடியுங்கன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றலாம். மக்கள் எதிர்பார்க்கிறாங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும். வடகிழக்கில் 12 வரை மழையாம். அவதானத்தோட இருங்க. மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாதாம். ஜனாதிபதி சட்டம் அதுவிடும் தெரியும். பாத்தீங்களா, மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது. மக்கள் எதிர்பார்க்க நகரங்களை செஞ்சு முடிக்கணுமா. வெளிநாட்டு அமைப்புகளின் பிடியில் இலங்கையில் ஊடகங்களாம் எதிர்த்து உயர் நீதிமன்றம் மெனவாம். வெளிநாட்டு அமைப்புகளின் பிடியில் இலங்கை ஊடகங்களாம் கடந்த ஆண்டு கடற்படையினரால் 28,158 மில்லியன் ரூபாய் போதைப் பொருட்கள் மீட்பாமன் என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது. அதே மாதிரி இறுதியாக நாட்டில் வீதி விபத்துகளால் கடந்த 5 வருடங்களில் 12,140 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தியோடு இத்துடன் முற்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகை முற்பக்க செய்திகளை முடித்துக் கொள்ளுகிறேன். இன்று பாராளுமன்றம் வேற கூடுகிறது. என்ன மாதிரி இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய முதல் அமர்வு என்ன மாதிரி வாத பிரதிவாதங்கள், காரசாரமான பேச்சுக்கள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க வெளிக்கிட்டு ரெடியா இருக்கிறீங்க போய் பாக்குறதுக்கு? நானும் போகத்தான் வேணும். தகவல் அறிந்து நாளை வருவீர்கள். சரி, தகவல் அரைச்சிட்டு வாரேன்னா வேற என்னன்னா இப்ப நாளைக்கு சந்திப்பு. நாளைக்கு பொற்கால புதன். இந்த வருடத்துல முதல் பொற்கால புதன். சரி, நன்றி. போட்டு வரேன். நாளைக்கு சந்திப்போம். பாய். டாடா. பேப்பர் படியம் போலாம்.